8வது படிக்கிற மாணவனுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் 77,000 நெல்லையில அம்பலமாயிருக்கு வீடியோ. 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சார் ஃபர்ஸ்ட் டேர்ம் 39,000 ரெண்டு குழந்தைங்களுக்கும், செகண்ட் டேர்ம் 19,000, தேர்ட் டேர்ம் 19,000. சென்னை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸோட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது பண்ண முடியுமா? இல்ல சாரி டு சே திஸ் சாரி சார். இந்த இதுல கடைசில ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூல்ல போய் கேட்க. கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. 8வது படிக்கிற பயலுக்கு நம்ம நெல்லையில ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? ஃபர்ஸ்ட் 39,000, அப்புறம் 19,000, அப்புறம் 19,000, 77,000 ரூபாய் 8th ஸ்டூடெண்ட்டுக்கு. இந்த அம்மா கேட்டது என்ன சொல்லுது தெரியுமா? ரொம்ப அதிகமா இருக்கு, கவர்மெண்ட் நிர்ணயத்தை விட அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த தெருவுல இருந்து லாஸ்டா போங்க, லாஸ்ட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுவும் நம்ம ஸ்கூல் தான், அங்க வந்து குறைஞ்ச கட்டணம் அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ்லயே பேசினா அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். This is not only Nellai private school. This all Tamil Nadu private school, the same different type of taking money. அரசு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து பிள்ளைங்களை படிக்க வைங்க. நம்ம தமிழ் படிக்கிறோமா இங்கிலீஷ் படிக்கிறோமா முக்கியம் இல்லை, என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் எல்லாரும் படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அனைவருக்கும் தரமான சமமான கல்வி வழங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தனியாக இருக்க உங்களை நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம். அதில் அரசு நிர்ணயித்த நீங்கள் விலையை தானே வாங்கணும். நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு பிள்ளைகளை சேர்க்கறனால, அவன் 70,000 80,000 ஃபீஸ் வைக்கிறனால, நீ ஒரு அரசு ஊழியராக இருந்தால் நீ வந்து லஞ்சம் வாங்க ஆரம்பிப்பமா. இந்த வேலை முடிக்கணுமா, 10,000 கொடு, 20,000 கொடு, 50,000 கொடு, நீ லஞ்சத்தை ஆரம்பிப்ப. தெருக்கோடியில் இருக்கவன் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்பான். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்னஸ் மேனு கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசு பள்ளியை தேர்ந்தெடுங்க. அரசு அதிகாரிகள், அரசு பணியில் இருக்கவங்க எல்லாமே நீங்கள் அரசு பள்ளியை தேர்ந்தெடுங்க. நீங்களே கொண்டு போய் பிரைவேட்டில் போடுறீங்க, அப்புறம் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுங்காக பண்ணுவீங்க? மக்களோட தேர்வு அரசு பள்ளியாக இருக்கணும். நன்றி.